வெல்கம் டு டிஜேஒய்என் லைஃப் ஸ்டைல். காலையிலேயே கிளம்பி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு. பங்குனி உத்திரம் முடிஞ்சு இன்றைக்கி 3வது நாள். நாங்கள் பால்குடம் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் ஒரு குரூப் கூட சேர்ந்துட்டு பால்குடம் எடுத்தோம். லாஸ்ட் இயர் எப்படி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 5 மணிக்கு வந்து செல்வபுரம்லேயே ஒரு மண்டபம் பிடிச்சிருந்தாங்க. அங்கேயே பால்லாம் நிரப்பி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நடந்தே மருதமலைக்கு வந்து முருகனுக்கு மலை ஏறி அபிஷேகம் பண்ணுற பிளானு. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலில் நடந்து வந்தனால நிறைய பேருக்கு முடியாமல் ஆயிடுச்சு. அதனால் வந்து பாலுமே வந்து தயிர் ஆயிடுச்சு. ஆனாலும் பால் அபிஷேகம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக தான் இருந்துச்சு. அதனால் இந்த வருஷம் பிளானை மாற்றிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாட்டர்டேவே வந்து மத்தியானமாக கிளம்பி சாயந்தரமாக கிளம்பி பன்னீர் நிரப்பி கொடை எடுத்துகிட்டு வந்து இங்கே மருதமலை அடிவாரத்தில் ஒரு மண்டபம் பிடிச்சிருந்தாங்க. அந்த மண்டபத்தில் தங்கிட்டு சண்டே மார்னிங் எழுந்திரிச்சு மறுபடியும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பால் நிரப்பி மேலே மலை ஏறி முருகனுக்கு அபிஷேகம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து சாட்டர்டே நடந்து வர்றது ப்ராப்ளம் இல்லை. பட் நைட்டு ஸ்டே பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை. பெரிய பாப்பா கோயிலுக்கு வர முடியாது. ஸோ அவளை தனியாக வீட்டில் விட்டுட்டு வர முடியாதுங்கிறனால நானும் சின்ன பாப்பாவும் அவரும் மட்டும் சண்டே மார்னிங் எழுந்திரிச்சு ரெடியாகி இங்கே வந்துவிட்டோம். இவங்கெல்லாம் முதல் நாள் நைட்டே வந்து இங்கே இந்த மண்டபத்தில் தங்கி இருந்திருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டாங்க. காவடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ அங்கே வேலும் பூணும் கொண்டு வருவாங்க. அதுக்கு பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நாங்கள் வரும்போது கரெக்டாக பூஜைக்கு ரெடியாக இருந்தது. மயில் காவடி ஒன்று கூட கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கும் எல்லாமே வச்சு பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பூஜை சூப்பராக முடிச்சுது. அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பால் கூட நிரப்பறக்கு எல்லாம் எந்திரிச்சு லைனில் நின்றுட்டோம். சின்ன பாப்பாவை முதல் பொட்டப்பிள்ளைக்கு தான் நிரப்பணும்னு கூப்பிட்டு நிறுத்தினாங்க. அவள் கூடயே நானும் நின்றுட்டேன். எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே பால் கூட நிரப்பி கொடுத்துட்டாங்க. சின்ன பாப்பா லைனில் நிற்கும்போது என்னோட குட்டி பையன் இருந்தால் சரி முதல் முருகனாக நினச்சி அவனுக்கு நிரப்பிடுவோன்னு சொல்லிட்டு முதல்ல சின்ன தம்பிக்கு மேலே நிரப்பிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம பாப்பாவுக்கு தான் நிரப்புனாங்க. பால் கூட நிரப்பும்போது பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் உட்காந்து முதல் செம்பு பால் வந்து நம்மளை உள்ளே ஊற்ற வச்சுட்டு 2வது செம்பு வந்து அங்கே அவர் பெரிய ஐயர் பூசாரி இருக்கார் இல்லையா, அவர் ஊற்றுவார். அப்போ வந்து நம்ம கண்மூடி வேண்டிக்கணும். நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நம்ம வேண்டுதல் என்னவோ அதை முருகன்கிட்ட சொல்லி பால் கூட நிரப்பினோம்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாப்பா ரொம்ப சின்சியராக சாமி கும்பிட்டுட்டு இருந்தால் அவளுக்கு பால் கூட நிரப்பிட்டு கயிறு துணி மேலே மஞ்சள் துணி போட்டு கயிறு வச்சு கட்டிட்டு பூ கட்டி கொடுத்துருவாங்க. அதை கொண்டே அவங்க அதுக்குன்னு ஒரு இடம் சாமி துண்டு விரித்து வச்சுருப்பாங்க, அதில் வச்சிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு தான் பால் கூட நிரப்புனாங்க. நானும் வந்து உட்காந்துட்டு முதல் செம்பு பால் வந்து நான் ஊற்றுனேன். 2வது செம்பு பால் வந்து அவர் தான் ஊற்றுவார். எனக்கு வந்து பெரிய குடங்கிறதுனால 3 செம்புக்கும் மேலே 4-5 செம்பே பிடிக்கும் போல் இருந்துச்சு. இருந்தாலும் 3 செம்பு பால் ஊற்றுனாங்க கணக்குக்கு. ஊற்றிட்டு நான் நல்லா சாமி வேண்டிட்டு நம்ம என்ன வேண்ட போகிறோம், குழந்தைங்களுக்காக தான் வேண்டினேன். பெரிய பாப்பா படிப்புக்காக வேண்டிக்கிட்டேன். நல்லா வேண்டினதுக்கப்புறம் அதே மாதிரி எனக்கும் மேலே வந்து மஞ்சள் துணி போட்டு கட்டி கொடுத்தாங்க. இங்கே முன்னாடி இன்னொருத்தர் வந்து அந்த மஞ்சள் துணி போட்டு நூல் கட்டி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதில் வந்து அதுக்கு வந்து பூ கட்டி கொடுப்பாங்க. பூ அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வந்து பூ கட்டிட்டு அது வந்து அங்கே எல்லாருமே கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் வைக்கணும். அது எல்லா பால் குடமும் நிரப்புனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பாங்க. அதனால் முதல்ல பால் கூட நிரப்பி முதல்ல கொண்டு போய் ஒரு ஓரமாக நாங்கள் எல்லாம் வைக்கணும். அதுக்கு ஒரு சாமி துண்டு விரித்து வச்சுருந்தாங்க. அங்கே கொண்டு சின்ன பாப்பா வச்சுருந்தா, அதுக்கு முன்னாடி அந்த குட்டி தம்பியும் வச்சுருந்தா. அதே இடத்துக்கு நானும் கொண்டு வந்து என்னோடய பால் கூட நிரப்பி கொண்டு வந்து பூ கட்டி கொண்டு நானும் அங்கேயே வச்சுட்டேன். எனக்கு மாதிரி அங்கே இருக்க எல்லாருக்குமே பால் குடம் நிரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 60-70 பேருக்கு மேலே பால் குடம். அத்தனை பேருக்கும் பால் குடம் நிரப்பணும். மணியும் பார்த்திங்கன்னா மணி 10 ஆயிடுச்சு. அதனால் டிஃபனுக்கு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக நான் பால் குடம் நினச்சிட்டு வெளியே போகும்போதே டிஃபனுக்கு எல்லாம் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே நல்லா பசி. இவரும் சர்வ் பண்ணுறேன்னு போய் கொஞ்சம் நேரம் சர்வ் பண்ணிட்டு இருந்தார். எல்லாருக்கும் பண்ணதுக்கப்புறம் நானும் அவருமே பாப்பாவுக்கு மேலே சாப்பிட சொல்லிட்டேன். நானும் அவருமே டிஃபன் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இட்லி, கேசரி, வடை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சடி, இது மட்டும் தான் டிஃபன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நல்லா பசிக்கு பாப்பாவை போய் உள்ளெல்லாம் பால் கூட நிறச்சிட்டாங்களான்னு பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புனா அவள் அங்கே போய்ட்டு எல்லாம் சாப்பிட உட்காந்தாங்க. எல்லாரையும் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தான். பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பால் கூட நிறச்சிட்டாங்க. இன்னொரு 10-15 கூட தான் நிறைக்கணும்னு சொன்னான். நான் சாப்பிட்டு வரதுக்குள்ளே எல்லா பால் குடமும் நிறச்சி பால் கூட எடுக்க தயாராகிட்டாங்க. பாருங்கள், எல்லாமே பால் கூட நிறச்சாச்சு. மொத்தம் இவ்வளோ பால் குடம். இப்போ எல்லாருமே அவங்கவுங்க கூட கூப்பிட்டு அவங்கவுங்களுக்கு அரகரான்னு சொல்லி தலையில் சும்மாடு வச்சு பால் குடத்தை எடுத்து ஒவ்வொருத்தருக்காக கொடுத்தாங்க. சின்ன பாப்பாவுக்கும் கொடுத்துட்டாங்க. அடுத்தது எனக்கும் அதே மாதிரி எடுத்து. இதில் என்ன பிரச்சனைனா குடம் மாறிடக்கூடாது. அதனால் எல்லாருமே பாவம் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு இதாச்சு. ஆனால் அவங்கவுங்க குடத்தை நானும் பாப்பாவும் எங்கள் குடத்தை எடுத்துக்கிட்டோம். பால் குடத்தை தலையில் வாங்கிட்டு முன்னாடி போய் நின்றுட்டோம். பார்த்திங்கன்னா மேலதாளத்தோடு தான் பால் குடம் காவடி எல்லாம் போகிறதா பிளான் இருக்குது. ஸோ முன்னாடி மேலதாளம் அடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு முன்னாடி போய் லைனில் நின்றுட்டோம். மற்றவங்களும் எல்லோரும் ஒவ்வொருத்தராக வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பால் குடம் எடுத்துகிட்டு முன்னாடி வந்து நின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலதாளம் எல்லோரும் வந்து ஃபுல்லாக வந்து நிற்கணும். நின்னதுக்கப்புறம் மேலதாளம் ஆரம்பிச்சிட்டாங்க.
மேளதாளம் முழங்க முருகனுக்கு பால் குடமும் காவடியும் எடுத்துகிட்டு எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மணி பார்த்திங்கன்னா 11:30 பக்கம் ஆகிடுச்சு. ரோட்டில் நல்ல சூடு இருந்துச்சு. மண்டபம் பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்துக்கும் மண்டபத்துக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு 3/4 கிலோமீட்டரே இருக்கும். அவ்வளோ தூரம் நடந்து தான் போகணும். பாப்பா கால் சுடுதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு மலையேற ஆரம்பிச்சிட்டோம்னா சூடு தெரியாதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். எல்லோரும் நடந்து போயிட்டு இருந்தோம். போகும்போதே பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறுத்தி காவடியெல்லாம் ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு மேளதாளத்தில் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிட்டு தான் போனாங்க. நடக்க நடக்க நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் போன வருஷம் ஊர்லேருந்து நடந்து வந்ததுக்கு இது ரொம்ப சிம்பிள்னு தான் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு பாப்பாவை நான் என் கூடையே கூப்பிட்டுட்டேன். அவர்கிட்ட தான் பார்த்துக்க சொன்னேன். இருந்தாலும் அவள் வந்து பால் குடத்தோட வரும்போது அவர் இடையில வர முடியல. அவளுக்கு காவடியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மா நானும் எடுக்கிறேன் நானும் எடுக்கிறேன். சரி நெக்ஸ்ட் இயர் வேணால் அது முன்னாடியே ஏதாவது ஏற்பாடு பண்ணி பார்க்கலாம் பாப்பான்னு சொன்னேன். காவடி எடுத்துகிட்டு போகிறவங்களாம் ஆடி ஆடி போகிறத பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பால் குடம் வச்சுருக்கறனால நம்மளால் ஆட முடியாதுங்கிறனால அவளை முடிஞ்ச அளவுக்கு நானே கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அங்கங்கே நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் போனாங்க. பால் குடம் எடுத்தவங்களே ஒரு சில பேர் எல்லாம் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் முருகன் தானேங்க. முருகன் அருள் வந்தால் யாராக இருந்தாலும் ஆடித்தான் ஆகணும். அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ மலை அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஒரு 1/2 மணி நேரமே ஆயிடுச்சு அங்கங்கே நின்று வந்ததுனால. மலை அடிவாரத்தில் வந்து மறுபடியும் ஒரு பூஜையை போட்டுட்டு மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு ஆட்டமெல்லாம் ஆடி முடிச்சுட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலை ஏறிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10-20 படி ஏறின உடனே எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நான் நல்லா தான் ஏறிட்டு இருந்தேன். பாப்பாவை கையிலேயே கூப்பிட்டுட்டு தான் போனேன். இவர் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன்னு சொல்லி கீழே உட்காந்துட்டாரு. அவர் உட்காரட்டும்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் ஏறிட்டு இருந்தோம். உட்காந்தேன். எனக்கு உட்கார்ந்தது மட்டும்தாங்க ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரில. அந்த மாதிரி வந்து ஒரு கிட்டினஸ் மாதிரி வந்துருச்சு. கண்ணெல்லாம் இருட்டு கட்டிட்டு வந்துருச்சு. பாப்பாலாம் அழுதுட்டா பாவம். இவரும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் முன்னாடியே உட்காந்துட்டார் இல்லைங்களா, அதனால் இவரும் கூட இல்லை. பாப்பா பயந்து அழுது என் கூட வந்தவங்கெல்லாம் வந்து என்னை தண்ணியெல்லாம் தெளித்து தண்ணி கொடுத்து கை காலெலாம் தேய்ச்சி விட்டு, உண்மையாக சொல்கிறேன் என் கூட வந்தவங்கள அவங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். யாழ்னியோட அத்தை கடைசியில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொருத்தர் அவரும் கூட வந்து அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது. பட் அவங்க 2 பேர் இல்லைன்னா நான் இன்றைக்கி வந்து மலை ஏறி பால் குடம் கொண்டு போய் சேர்த்து பாலாபிஷேகம் பண்ணியிருப்பேனே தெரியாது. அவங்க 2 பேரும் உண்மையாலுமே முருகர் மாதிரி என் கூடையே இருந்து நான் அப்போ சொன்னேன் பரவாயில்ல போங்க, இல்லை நாங்கள் கூட வருவோம். இவ்வளோ தூரம் தாங்க நடந்திருப்பேன். இதுக்கப்புறம் தாங்க அந்த சம்பவம் நடந்துச்சு. ஏன் இதை நான் முதலே சொல்கிறேன்னா, இது முடித்த உடனே நாங்கள் வீடியோ மேலே போய் தான் எடுக்க முடிஞ்சது. அந்த டைமில் என்னால் வீடியோவே அவரும் என் கூட வந்து சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி அவரும் டென்ஷன் ஆகி பால் குடத்தை மட்டும் மேலே கொடுத்து விட்டுட்டேன். எல்லாருமே மேலே வந்து பால் குடம் சேர்ந்துருச்சு. அங்கே குழந்தைங்களோட பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சியெல்லாம் நடந்துருந்துச்சு. நாங்களும் வர வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பேன். உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடம்பெல்லாம் தூக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ தான் அடுத்த வருஷம் எடுக்கிறேன்னு சொன்னீங்களா? அவள் கைக்கு ஒரு காவடி வந்துருச்சு. முருகரை தரிசனம் பண்ணும்போது காவடி அவள் தான் கொண்டு வந்து செலுத்திட்டு இருந்தா. நாங்கள் ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திருப்தியாக வெளியில் வந்துட்டோம். பட் எனக்கு இங்கே நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் ரொம்ப பயத்தை கொடுத்துருச்சு. ஆனாலும் என்னோடய பாலும் அபிஷேகம் ஆகிடுச்சு. பாப்பாவும் காவடி தூக்கணுங்கிற ஆசையும் நிறைவேறிடுச்சு. இருந்தாலுமே 40+ இருக்க லேடிஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே போங்க. எனக்கு மட்டும் இல்லை, இன்னுமே ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அது வெயில் நாளையா என்னன்னு தெரியல. பாருங்கள் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நான் மேலையெல்லாம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு என் ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் தெரில. ஆனால் எனக்குள்ளே ஒரு பயம் ஓடிட்டு தான் இருந்துச்சு. மற்றபடி நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இந்த கோபுரம் தான் வந்து நம்ம கும்பாபிஷேகம் நடந்த கோபுரம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் தான் வந்துட்டு இந்த ஓமகுண்டம் வளர்த்தின அதுக்காக ஏரியா. வெளியே வந்தால் சூப்பராக பெயிண்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு. நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு சரி கீழே இறங்கிடலாம், கீழே இறங்கி போய் கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போகலான்னு. செம்மையான ஒரு வியூ பாருங்கள். முருகன் வேலோட ஓம்னு போட்டு பாப்பா ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு சொன்னால் சரின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு வீடியோலாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு இப்போ கூட வந்து இது ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் இந்த வாய்ஸ் கொடுக்கும்போது கூட நான் எப்படி அங்கே இருந்து கீழே இறங்கி வந்தேன்னு எனக்கு தெரியல. பார்த்திங்கன்னா சிட்டி வியூ அதை விட சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். பட் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு நடுக்கம் இருந்துச்சு. எனக்கு ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னே தெரியலை. கீழே வந்துட்டோம். அப்படியே நாங்கள்லாம் வந்துட்டு அப்புறம் பாப்பா வந்து எதாவது சாப்பிடணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்க சொன்னான். சரி அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது எல்லாமே பிரிஞ்சுட்டோம். அந்த குரூப் கூட வர முடியல. அதனால் வெளியில் வந்துட்டு அவளுக்கு மட்டும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு மண்டபத்துக்கு போயிட்டு நம்ம எல்லோரும் அப்போ சாப்பிட்டுட்டு கிளம்பிக்கலாம். நாங்கள் அதே மாதிரி அவளுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். கீழே நாங்கள் வரும்போதே சாப்பாடு ரெடியாக இருந்துச்சு. என்னால் சாப்பிட முடியல, இருந்தாலும் பரவாயில்லன்னு சும்மா பேருக்கு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள்.